உண்மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதிகாரத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆட்டம் போடுவாங்க, பண்ண திமிரை காட்டுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியாது. அதனால ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதிகாரத்தில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடக்கூடாதுங்க. அதாவது கோடீஸ்வரனாக இருந்தாலும் அது குடிசைக்கு வர ரொம்ப நாள் ஆகாது. அது குடிசையில் இருக்கிறவங்க கோடீஸ்வரனாகவும் ஆகலாம். அதனால் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வேலையே இல்லாமல் இருக்கவங்க திடீர்னு அதிகாரத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. எல்லாமே ஒரு சில சூழ்நிலைகள் தாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதிகாரத்தில் இருக்கிறோம், பணக்காரனாக இருக்கிறோம், கோடீஸ்வரனாக இருக்கிறவங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆடக்கூடாது. இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட அடிமையாக வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம என்ன சொன்னாலும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்பயுமே மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்கள அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? அவங்க உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. ஒன்று, அவங்களுக்கு உங்கள் மேலே பயம் இருக்கும். அவங்களுக்கு உங்கள் மேலே பயம் இருக்கலாம். இல்லைன்னா உங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கலாம். அதனால அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் சொல்கிறதுக்குலாம் சொல்கிறதுக்குலாம் ஆமாம் ஜாமி போடுறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள ரொம்ப இழிவாகவும் நினைக்கக்கூடாது. சரிங்களா? அவங்களுக்கு உங்கள் மேலே மதிப்பு மரியாதை இருக்குது, அதனால தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிடாதீங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியமாக வேண்டி இருக்கலாம். நீங்கள் உங்கள் பதவியிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை விட்டு தூக்கிடுவீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு லோனை கேன்சல் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் கூட ஏதாவது ஒரு பயத்தில் அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்கலாம். சரிங்களா? அவங்கள தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உங்கள் மேலே மதிப்பு மரியாதை இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு. உங்களோட மதிப்பு மரியாதையும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி அப்போ தான் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம என்ன பண்ணலாம் அவங்க கேட்குறாங்க, அவங்க நம்ம மேலே மரியாதை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக போயிடும். அது தன்னோட சுயநலத்துக்காக மற்றவங்கள எப்பயுமே காயப்படுத்தக்கூடாது. என்னோட வேலை ஆகணுங்கிறதுக்காக மற்றவங்கள மட்டம் தட்டி பேசக்கூடாது, காயப்படுத்தி பேசக்கூடாது. அதாவது உடல் உறுப்புகள் குறையோடு இருக்கிறவங்கள எப்பயுமே கிண்டல் பண்ணி பேசக்கூடாது. உடல் உறுப்புகள் சரியாக இருக்கிற நம்மளுக்கே நிறைய பிரச்சனைகளும் வலிகளும் வருது. நிறையா பேர்னால காயங்கள் ஏற்படுற மாதிரி பேச்சுக்களும் வருது. அப்படி இருக்கும்போது அந்த குறைபாடுகள் இருக்கிறவங்கள கிண்டலாக பேசக்கூடாது. எப்போ அவங்களோட கஷ்டம் வேதனையும் நம்மளுக்கு புரியும்னா அவங்கள மாதிரி நம்மளுக்கு ஏதாவது உடம்புலையோ இல்லை மனசில் குறைகள் ஏற்படும் போது தான் அவங்களோட வேதனையும் வலியும் நம்மளுக்கு புரியும். அதனால யாரையும் எப்பயுமே கிண்டலாகவும் கேலியாகவும் பேசாதீங்க. சிப்புகளில் குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்க, பரிதாபப்படாதீங்க. அதாவது உங்கள் சொந்தத்தில் இருக்கிறவங்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி அவங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்களால் என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்புகளை பண்ணுங்கள். சரிங்களா? அவங்கள ஒதுக்காதீங்க. ஒதுக்குனீங்கன்னா அவங்க ஏற்கனவே பல வேதனைகளில் இருப்பாங்க. நீங்கள் ஒதுக்க அவங்களுக்கு உடம்பை விட மனசில் ரொம்ப வலி அதிகமாகிடும். அதனால அப்படிப்பட்டவங்கள எப்பயுமே ஒதுக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. சரிங்களா? காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை எப்பயுமே யாருக்குமே பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்கள் அவங்கள காயப்படுத்திட்டிங்கன்னா உங்களை பல பேர் காயப்படுத்துவாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு சிலர் பார்த்தா அவங்கள அந்த வலிகள் இப்போ நம்ம ஒருத்தரை காயப்படுத்திட்டோம் அப்படின்னா இப்போ குறைகள் இருக்காங்க, உடம்புலையும் சரி மனசுலையும் சரி, கண்ணு காது வாய் கை கால் அப்படிங்கிற ஏதாவது ஒரு குறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நிறையா பேரை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி கிண்டல் பண்ணும்போது அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஆனால் அவங்க கூட போனால் போதும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே விஷயம் நம்மளுக்கு நடக்கும்போது கைகால் ஒடிஞ்சு போயிடுது போகிற இடத்துல, இல்லாட்டி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாமல் போயிடுது, காது கேட்காமல் போயிடுது, வாய் பேச முடியாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது அப்போ நம்மளை மற்றவங்க எவ்வளோ கிண்டலாக கேலியாக பேசுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்மளால் இருக்க முடியுமா? காது கேட்காத மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா? வாய் பேசாமல் ஒரு நாள் நம்மளால் இருக்க முடியுமா? ஆனால் அந்த கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு அவங்களும் இருக்காங்கல்ல. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யணும். சரிங்களா? கெட்ட விஷயங்களை பார்க்காதீங்க, கெட்ட விஷயங்களை கேட்காதீங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு நல்ல விஷயங்களவே பண்ணுங்கள், நல்லதவே பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள் சரிங்களா. மற்றவங்கள காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாதீங்க. வாய் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தா என்ன வேணாலும் பேசுவாங்க. அதாவது மற்றவங்கள பற்றி கவலையே பட மாட்டாங்க. அப்படி வார்த்தைகளை கொட்டிட்டா அந்த வார்த்தைகளை அள்ளவே முடியாது. அடியை கூட மறந்துடுவாங்க. ஆனால் பேசுகிற வார்த்தைகளை எப்பயுமே யாராலையும் மறக்கவே முடியாது. பணத்துக்காகவும் பதவிக்காகவும் உறவுகளை எப்பயுமே இழக்கிற சூழ்நிலை வந்துடுச்சுன்னா தயவுசெய்து இழந்துடாதீங்க. ஒரு தடவை போயிடுச்சுன்னா அந்த உறவுகளை திரும்ப நம்ம கொண்டு வர முடியாது. அப்படியே வந்தாலும் சரியாக அமையாது சரிங்களா. எப்பயுமே ஒரே மாதிரியாக இருக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கக்கூடாது. மாற்றிக்காமல் இருந்தோம்னா பெரிய இழப்புகள் வராமல் நம்மளை பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்கள மாற்றணும்னு எப்பயுமே நினைக்காதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். யாரையும் எதுக்காகவும் எப்பயுமே நம்பக்கூடாது சரிங்களா. அப்படி நம்பினீங்கன்னா அது ஏமாற்றத்தில் தான் போய் முடியும். நம்பாமல் தன்னைத்தானே உன்னோட வாழ்க்கையை நீ சரியான வழியில் கொண்டு போ. அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் எடுங்க சரிங்களா. உங்கள் கையில் எடுத்தீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க கையில் கொடுக்காதீங்க. உங்கள் கையில் எடுத்து அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரத்தில் 3 வீடியோ போட்டுட்ருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் கருத்துள்ள வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.